கானகத்தில் பாட்டு பாடு சாமி யாரு நீ யாரையா பண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரு நீ யாரையா கானகத்தில் பாட்டு பாடு சாமி யாரு நீ யாரையா மண்ட மேல கொண்டு போட்டு சாமி யாரு நீ யாரையா கானகத்தில் பாட்டு பாடு சாமி யாரு நீ யாரையா மண்ட மேல கொண்டு போட்ட சாமி யாரு நீ யாரையா கண்டா வர சொல்லுங்க மண்ட மேல கொண்ட போட்ட சாமிய கையோடு கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கண்டா கொண்ட போட்ட சாமிய கையோடு கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க மண்ட மேல கொண்ட போட்ட கண்டா வர சொல்லுங்க ஏதோ காலம் கெட்டது யாரென்று பார்ப்போம் நம்மிடத்திலே தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம் வரட்டும் பார்ப்போம் பச்சை நிறம் அவள் திருமேனி பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவ்வேலி பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவ்விதழே மஞ்சள் முகம் அவள் மேனி முகம் மஞ்சள் நிறம் அவள் தேவி முகம் வெண்மை நிறம் அவள் திருவுள்ளம் மஞ்சள் நிறம் அவள் தேவி முகம் வெள்ளை நிறம் அவள் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே திருமாலவன் கருணை மனம் கண்டே மலைகளிலே பல நிறம் கண்டே தாங்கள் யார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா? அண்ணன் பெரியாஸ்பத்திரி இருந்தாரு வீட்டிலே அனைவரும் நலமா? எல்லோரும் நலமா இருக்காங்க. பொண்டாட்டிகள் அனைவரும் நலமா இருப்பாளுங்க. என்ன இருப்பாளுகளா? ஆமா, பொண்டாட்டிகள் நலமானா ஒருமை பன்மை அப்படி இல்லைங்க. பொண்டாட்டிகள் நலமா அப்படின்னு கேட்டா நீ என்ன இருப்பாளுங்க? அதுனா இருப்பாளுங்க பல பொண்டாட்டி. நீங்க அதான கட்டிய பொண்டாட்டிகள் நலமான்னு நீங்களே வாங்கி குடிச்சுக்கிறீங்க. அண்ணா டீ போங்க. இல்லை நமக்கு தான் அப்படி இல்லை. பொண்டாட்டிகள் அப்படின்னா பல பொண்டாட்டிகள் கிடையாது. சரி, இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்து நடந்து வர்றீங்க அப்படின்னா உங்களை பார்த்து அவன் வர்றேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அது எப்படி? மரியாதை இல்லாமல் போயிடும். அவர் வருகிறார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். அவர்கள் வருகிறார்கள் அப்படி சொல்லி பாருங்க, பன்மையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால உங்கள் பொண்டாட்டி மரியாதை கொடுக்குறேன். சரி, பொண்டாட்டிகள் அப்படின்னு நீங்கள் வந்ததுக்கான நோக்கம் என் இடத்துக்குள்ள நீங்கள் வந்திருக்கீங்க. என் இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. தேவையில்லாமல் பேசக்கூடாது. நீங்க தேவையில்லாம நீங்க தான் பேசுறீங்க. ஏய், தேவையில்லாம யாரையா பேசுறா? யாரு? நீங்க தான் பேசுறீங்க. என்ன பேசுன தேவையில்லாம? என் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, வந்தவொடனே நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க. அதான் கேட்குறேன். நீங்க யாரு? இப்போ நான் உங்களை கேட்குறேன். சரி, உங்க இடங்கிறீங்களே, உங்க இடமாவே இருக்கட்டும். உங்க இடத்துக்குள்ள போய் யாரையா வந்திருக்கா? எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கேனா இல்லையா? வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பு, உங்களுடைய குலப்பண்பும் கூட. ஆமா, என்னை பார்த்து நீங்க வரவேற்பீங்களா? இல்ல. ஏன் வரவேற்கல? நீங்க வந்த விதமே சரியில்லையே. என்ன விதம் சரியில்லை? எப்படி எங்க ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு போறாருன்னா எப்படி வரணும்? எப்படி வரணும்? நீங்க வந்ததே சரியில்லையே. வந்தது சரியில்லைன்னா எப்படியா வந்தேன்? எங்க நீங்க சரியா வந்திருந்தா வந்தவங்களே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்ததே சரியில்லையே. ஏய், வந்தது சரியில்லைங்கிற. ஆமா, சரி, நான் எப்படி வரணும்? சரியில்லை எதை வச்சு சொல்றேன்? ஏங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிய, நம்ம ஊர் திருவிழாவுக்கு வந்திருக்கிய, வந்திருக்கால என்னையா செய்யணும்? 2 ஆப்பு வாங்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் செவனப்பு வாங்கிட்டு 2 மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு வர்றதா இல்லையா? யாரா வந்தா வர்றவங்கள வாங்கன்னு சொல்ல முடியுமா? நாராயணா யாருக்கு வாங்கிட்டு வர சொல்ற? ஏங்க யாரா இருந்தாலும் அப்படி வந்தாச்சே மரியாதை. ஏய், நீ சொல்றியா? அது பேர்லாம் என்னையா? இன்னும் ஆப்பு தெரியாதா? தெரியாதே.
எங்க போட்டு இந்த காலத்து அது கூட தெரியல. நீங்களாம் எப்படி இருந்து காலத்தை தள்ள போறீங்க? அதை தெரிஞ்சுட்டு நான் என்ன அவனை போகிறேன்? ஆமா எங்க தெரிஞ்சுக்கணுமா? அதெல்லாம் என்னால் கொண்டு வர முடியாது. சரிங்க வாங்க. இப்போ என் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆமாங்க. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க யாருமா சொல்லுங்க? ஏன் நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களோ? நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாரும் சொன்னா உங்க அப்பாவோட முதல் போயிருப்போம். தேவலாம் பேசாதே. நீங்க தான் பேசுறீங்க. யார் தேவலாம் பேசுறாங்க? நீங்க வந்தா நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. வளவளன்னு பேசினா வாய்க்கு கேடுன்னு இருக்காங்க. அது உண்மைதான். நீங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாருன்னு கேக்குறீங்க? என் உருவத்தை பார். இங்க பார். ஆமா என் உருவத்தை பார். தெரியுது. தெரியுதா? ஆமா. என்ன தெரியுது? ஒட்டக மாதிரி தெரியுது. ஒட்டக மாதிரி தெரியுதா? எதை வச்சியா சொல்ற? அப்புறம் உருவத்தை பாருன்னா அப்புறம் எங்க உங்களை பார்க்கல தெரியுது. நீங்க இருக்க உசரத்துக்கு நான் இங்க வந்து நிக்கிறேன். அரை மைக்கு தான் இருக்கு. சரி உருவத்தை வச்சு நான் கேட்கல. உங்க தோற்றத்தை பார்த்து கேட்குறீங்க. ஆமாங்க. நீங்க உங்களை பார்க்கல சாமியார் மாதிரி தெரியுது. சாமியார் மாதிரி தெரியுது. அப்ப சாமியார் இல்லையா நானு? இல்ல இல்ல சாமியார். எனக்கு உங்களை பார்க்கல சாமியார் மாதிரி தெரியுதுன்னு சொல்றேன். ஏன்னா நான் சாமியார்ல பல வகையான சாமியார் பார்த்துருக்கேன். என்ன வகை சாமியார்லாம் பார்த்துருக்கேன்? கட்டிங்கு பிச்சை எடுக்கிற சாமியார், புள்ளையாரம் பல புள்ளைய கெடுக்கிற சாமியார், இது மாதிரி தூக்குச்சட்டி வச்சுக்கிட்டு ஊருக்கு ஊரு சோறு வாங்குற சாமியார். எதையா தூக்குச்சட்டி? யார் சோறு வாங்குறா? அது இந்த இது 100 நாள் சோறுன்னு போடுறது. இது பேர் தூக்குச்சட்டியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சரி மகதி யாழ். மகதின்ற ஒரு பெண்ணை யாழா மாத்தி என் இடுப்புல தொங்க விட்டுருக்கேன். சரி நீங்க மகதியை போட்டு நீங்க இடுப்புல தொங்க விட்டுருக்கீங்க. மகதியை போட்டு தொங்க விட்டுருக்கேன். ஆமா மகதினா ஒரு பெண்ணை நீங்க இடுப்புல தொங்க விட்டுருக்கீங்க. ஆமாங்க. சரி நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நான் தானே. நான் இருக்கட்டும். என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னா? சரி அடையாளம் சொல்லவா? சொல்லுங்க. அடையாளம் நல்லா சொல்லுங்க. அடையாளம் போது நான் சொல்லலாமா? அது நீங்க சொல்ற அடையாளம் வேற, வேற சொல்ற அடையாளம் வேற. கட்டும்டாத நீங்க என்ன சொல்லுங்க. இப்ப நல்ல இடத்துக்கும் போற வேணா கெட்ட இடத்துக்கும் போற வேணா இப்ப கண்டுபிடி நான் யாருன்னு. நல்ல இடத்துக்கு போற வேணா கெட்ட இடத்துக்கு போறோம்னா மேலக்காரரா. ஏய் மேலக்காரர் எப்படி? அவங்க நல்ல வீட்டுக்கும் போவாங்க, கெட்ட வீட்டுக்கும் போவாங்க, கல்யாண வீட்டுக்கும் போவாங்க, அந்த வீட்டுக்கும் போவாங்க. ஆமா. அப்புறம் நீங்க யார சொன்னீங்க? அவங்களும் கிடையாதுங்க. நான் ஒரு இடத்துக்கு போனேன்னு வைங்களே, 33 கோடி தேவர்கள் 48 ரிஷிமாருக்கு எந்திரிச்சு என்னையை பார்த்து வணங்குவாங்க. பெருமையான ஆள் நான் தான். அதான் பெருமையான ஆள் யாருன்னு சொன்னா தானே வணக்கம் சொல்லுவான் மணி. எங்க நான் ஒரு வெங்காயம் மாதிரி. இப்ப தெரியுதா? அப்பதான் தெரியும். நீங்க தான் நம்ம ஊருக்கு வந்த வெங்காயமா? வெங்காயமா? ஆமா நான் வெங்காயம் மாதிரி தான். சரி வெங்காயம் மாதிரினா அப்படி. இப்ப நான் ஒரு பொதுநல தொண்டன். முதல்ல நான் என்ன சொன்னேன்? நல்ல இடத்துக்கு போறவன் கெட்ட இடத்துக்கு போறவன் அப்படின்னு. சரி இப்ப இந்த வெங்காயம் இருக்கே, வெங்காயம். ஆமா இந்த வெங்காயம் இருக்கே. சொல்லுங்க. வெங்காயம் யார் வெங்காயங்கிற? ஏங்க நீங்க தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க வெங்காயம்னு. ஏய் வெங்காயம் மாதிரி நான் கேட்குறேன். இப்போ வெங்காயம் இருக்கே. சரி ஆமா சொல்லுங்க வெங்காயம். ஏய் திரும்ப திரும்ப அதே சொல்லிட கூடாது. ஏங்க நீங்க தான் சொன்னீங்க. இப்போ அந்த வெங்காயத்தை சைவத்திலையும் போடுவாங்க, அசைவத்திலையும் போடுவாங்க. ஆமா. உதாரணத்துக்கு கறி குழம்புலையும் போடுவாங்க, சாம்பார்லையும் போடுவாங்க. ஆமா. இப்போ வெண்டைக்காய் இருக்கே. ஆமா. வெண்டைக்காயை சைவத்தில் மட்டும்தான் போட முடியும். ஆமா. கறி குழம்புல கொண்டு போய் வெண்டைக்காய் போட முடியும். அது போட முடியாது. போட்டா கொல கொலன்னு ஆயிரும். குழம்பு கொல கொலன்னு ஆயிரும். ஆமா. அப்போ வெங்காயத்தை சைவத்திலையும் பயன்படுத்தலாம், அசைவத்திலையும் பயன்படுத்தலாம். நல்ல இடத்துக்கு போற வேணா, கெட்ட இடத்துக்கும் போற வேணா. சரி. அப்ப நான் அந்த இடத்துல இருந்து வர்றேன்னு வைங்களே, ஒரு வாசனை ஒன்று அடிக்கும். அப்பவே நீங்க என்னை பார்த்து கண்டுபிடிச்சிருக்க வேணாமா நான் யாருன்னு? அங்க இருந்து வரையில வாசனை அடிக்குமா? ஆமா. வாசனை அடிக்கணும்னா ஒன்று வாசனை 2 வாசனை இருக்கு. என்ன வாசனை? அளவுக்கு மீறி தண்ணி சாப்பிட்டா அந்த வாசனை குபீர்னு அடிக்கும். ஏய் என்ன தண்ணியா? தண்ணி சாப்பிட்டாவா? ஆமா. நீ சாப்பிடுவீங்களோ? நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம். இந்தா நம்ம சாப்பிட்ற வந்துச்சுல, நல்லா இருக்கணும். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். டீ சாப்பிட மாட்டேன். வேற எதுவும் இருந்தால் கொடுங்க. ஏய் வேற என்னையா சாப்பிடுவேன்? நான் வந்து எதுவுமே குடிக்க மாட்டேன். எனக்கு வந்து சாப்பாடுங்கிறதே கிடையாது. அட சாப்பாடு கட்டு நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க சோறு திங்க, சோறு சாப்பிடாம இருங்க, அதுவும் தேவையில்லை. காற்றை சுவாசிக்கக்கூடியவன். காற்றை சுவாசிக்கிறவனா யாரு? எங்க நாரத முகாமினிவர். ஓ நாரதர். ஓ நாரதரா? பி நாரதர். ஏய் ஆமாம்மா பி நாரதர் தான். நீங்க நாரதர் இப்போ எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். மேலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? பறந்து வந்தேன், காத்துல பறந்து வந்தேன். யாரு? நான் தான். நீங்களும் பறந்து வந்தாலும் புழுந்தா இருக்கும். ஏய் ஏன் அப்படி சொல்ற? நான் நீங்க தான் பறந்து வந்தோம்ங்கறியா? நீங்க நாரதர் நீங்க பறந்து வந்தீங்க. ஆமாயா காத்தோட காத்தா வந்தேன். நீங்க அப்படி வல்லைங்கற. எப்படி வல்ல? ஏங்க வேற எப்படி வந்தீங்க? வேற எப்படியா வந்தேன்? எங்க வல்லைங்கற அப்புறம் வேற எப்படி வந்தேன்? எப்படி வந்தேன்னா? நீங்க அப்படி வல்லைங்கற அப்புறம் எப்படி வந்தேன்னா? வல்லைங்கறன காரணத்தை சொல்லு. ஐயா அப்புறம் எனக்கு தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரியும்ல சொல்லு காரணத்தை சொல்லு. பாக்க கண்டுதானே சொல்றேன். எங்க பார்த்தா? என்ன 6 மணியா போறதா புதுக்கோட்டையில நாடா வண்டியில ஏறனா. இங்க பார்த்தேன் 12 மணியா போல மயிரை சுத்திக்கு இருந்தா. ஏய்
இந்த 12:30 இந்த தூச்சட்டியா புட்டிங் பண்ண. ஏ அப்படி நான் வரலையா, அது வந்து வேற ஆளு, அது வந்து சிவராமன், நான் வந்து நாரதர். சரி நீங்க நாரதர் வந்து காத்தோடு தான் வருவார். நீங்க மேலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா தானே 4 மண்டை வச்சிருப்பார்ல. இது 4 மண்டை வச்சிருப்பாரு. 4 மண்டையா? ஐயா அந்த மண்டை எனக்கு தேவையில்லையா? ஏய் எங்கே போற? 4 மண்டை வச்சிருக்காரு. ஓஹோ தெரியுது. யாரு 4 மண்டை வச்சிருக்காருன்னா உங்க அப்பா கிடா உரிக்கிறவரா? கிடா உரிக்கிறவர் இல்லையா? ஊர்வன 11ஆம் 9 மாவட்டம் நீர் பறவை நாற்காலர் பொப்பத்தம் சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்திட்டு அந்த மேல் சீர்த்தாவரம் நாள் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனிகள் 7 வகை தோற்றங்கள் என்று சொல்லக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கிறாரு. ஓஹோ உங்க அப்பா படைக்க தொழில் பார்க்கிறார். பிரம்மன். ஓ பிரம்மா மையன். உங்க அப்பா வந்து அனைத்தையும் படைக்கிறார். ஆமாங்க. ஆட்டை படைச்சது எங்கப்பா, மாட்டை படைச்சது எங்கப்பா, கோழியை படைச்சது எங்கப்பா, குஞ்சை படைச்சது எங்கப்பா தான், கோழி குஞ்சை எங்கப்பா தான் படைச்சாரு. வேற எதை படைப்பாங்க? அனைத்தையும் படைச்சது உங்க அப்பா. எங்கப்பா தாங்க படைச்சாங்க. சரி என்னைய படைச்சது எங்கப்பா, என்னைய படைச்சது எங்கப்பா தான். அப்புறம் உங்க அப்பா என்ன நாடகம் பார்க்க போயிட்டாரு எங்க அப்பா. அப்புறம் உங்க அப்பா படிச்சாருன்னா எப்படின்னு கேக்குறேன். உன்னை படிச்சது எங்க அப்பா, நம்ப மாட்டியா அப்படின்னு கேக்குறேன். அது உங்க அப்பாவுக்கு தான் தெரியும் எங்க போனாருன்னு. நீங்க தான் சொல்றீங்க. சரி உங்க அப்பா படிச்ச முடிய உங்க அப்பா பிரம்மா. ஆமா. உங்க அம்மா? எங்க அம்மா தானே. வெள்ளச்சலை கட்டியிருப்பாங்கல்ல. வெள்ளச்சலை கட்டியிருப்பாங்க. ஆமா அதாங்க வெள்ளச்சலை கட்டியிருக்க. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேர் தெரியாதா? அட கலைமகளை தெரியுமா? ஆமா சரஸ்வதி தெரியுமா? சீனிவாடி கம்பெனி ஓனரு. அவங்க இல்லையா? சீனிவாடி சீத்து புதும் போது கம்பி மத்தாப்பு புருப்புருன்னே போகுது. அவங்க இல்லையா? கல்வி எல்லாத்துக்கும் சொல்லி தர்றாங்களே. ஓஹோ அந்த மைனா. ஆமாங்க. இந்த வெள்ளச்சலை கட்டிருக்கு. வெள்ளச்சலை கட்டிருக்காங்க. தண்ணிக்குள்ளோட தாமரையில் உட்காந்துருக்குமே. ஆமா தாமரை மேல உட்காந்துருப்பாங்க. தட்டுவாணி மையன். சரி எனக்கு ஒரு சந்தேகம். உங்க அம்மா தண்ணிக்குள்ளேயே தாமரையில் உட்காந்துருக்காங்க. சரி வெளியே தருவு எப்படி போவாங்க? இதெல்லாம் இங்கே யார் ஊரில் கேட்டாங்களா? சந்தேகம்னா யார் விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தேகம் இயற்கை உபாதைகள் எதுவுமே கிடையாது. யாரு? எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு? சரி சாமி வாங்க. உங்க அப்பா பிரம்மா. ஆமாங்க. உங்க அம்மா சரஸ்வதி. நீங்க நாரதர். சரி உங்களுக்கு கல்யாணம் காட்சி ஆயிருச்சா? கல்யாணமா? ஆகல. கல்யாணம் என்பதே கிடையாது. 3 ஆசைகளை வெறுத்தவன். ஓஹோ 3 எடுத்தாங்களா? 3 எடுக்கலைங்க. 3 வெறுத்துட்டேன் அப்படின்னு. இப்போ 3 ஆசையும் வேணாம்னு விட்டுட்டீங்க? வேணாம்னு விட்டுட்டேன். பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறேன். ஓ பிரம்மச்சாரினா எந்த எண்ணமும் இல்லை? ஆமா எந்த எண்ணமும் கிடையாது. சரி முற்காலத்தில் எதுவும் கல்யாணம் காட்சி? முற்காலத்தில் ஆணுச்சு. 52 தான். 52 பொண்டாட்டி தான். 52 பொண்டாட்டி எடுத்தேன். இப்போ அந்த 60 பிள்ளை எங்கே இருக்கா தெரியுமா? எங்கே இருக்கா? இன்னைக்கு நீங்கள் சுவாமி மலைக்கு போனீங்க அப்படின்னா 60 படிக்கட்டுகள் அங்கே இருக்கும். ஆமா சுவாமி மலையில் எத்தனை படிக்கட்டு? 60 படிக்கட்டுகள். 60 பிள்ளையுமே 60 படிக்கட்டை மாற்றி வச்சுட்டேன். சரி ஆமாங்க. சரி சாமி இப்போ என்ன விஷயம் வந்திருக்கீங்க? என்ன விஷயமா வந்திருக்கேன்னா நிறைய வேலை இருக்கு. அதே என்ன வேலைன்னு சொல்லணும்ல? சரி எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் போகிறேன். அட வேலை இருக்கு, என்ன வேலைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லியா என்ன வேலைன்னு சொல்லுங்க. நாரதருக்கு என்ன வேலை? கலகம் செய்யக்கூடிய வேலை. ஓஹோ பெரிய கவர்மெண்ட் உத்தியா? கவர்மெண்ட் உத்தியமா? நீங்க பார்க்குற வேலை கலகம் செய்யறது. நீங்க வந்தாலே கலகக்காரன் வந்துட்டேன் அப்படின்னு ஊரில் சொல்லிடுவாங்க. ஆமாங்க. நீங்க அதுல வேற நான் கலகம் செய்யறேன் கலகாரம் செய்ய முடியும். ஆமா சரி சாமி என்ன யாரும் தெரியுதா? நீங்களா? தெரிந்து கொள்ளலாமா? நான் அந்த இடத்துக்கு காவல்காரன். இடத்துக்கு காவல்காரனா? அப்போ இந்த இடம் யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். உங்களுக்கு எப்படி சொந்தம்? எங்க நாங்க தான் இருந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிடையாது. தவறா பேசக்கூடாது. நீங்க காவல்காரன். சரி ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருக்காரு. சரி பண்ணையார் இருக்காருன்னா பண்ணையார் என்ன வச்சிருப்பாரு? பண்ணையார் என்ன வச்சிருப்பாருன்னா யாருக்கு தெரியும்? நான் எந்த பண்ணையார்? ஒரு மிகப்பெரிய பண்ணையார் இருக்காருன்னா அவர் என்னையா வச்சிருப்பாரு? இங்க பேசியா? பண்ணையார் என்னையா வச்சிருப்பாரு? என்ன வச்சிருப்பாரு? பண்ணையார் இடம் வச்சிருப்பாரு, வசதியா இருப்பாரு, தோட்டம் தூரம் வச்சிருப்பாருல. அப்ப ஒரு கத்திரிக்காய் தோட்டம் இருக்குன்னு வைங்களேன் அவருக்கு. அந்த கத்திரிக்காய் தோட்டத்தை காவல் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்ப அதை காவல் பார்க்கறதுக்கு காவலாளியா ஒருத்தர் வேலைக்கு போறாரு. அப்ப அந்த காவலாளிக்கு என்ன வேலை? காவலாளிக்கு என்ன வேலை? காவல் பார்க்கறதே வேலை. அப்ப அந்த காவலாளிக்கிட்ட ஒரு மனுஷன் போய் கேட்கிறாரு, இது யாரோட இடம் அப்படின்னு கேட்கல. அந்த காவலாளி என்ன சொல்லலாம்? எங்க ஐயாட்டு பண்ணையாட்டு முதலாளியோட இடம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டு ஏன் இடம் அவரால் சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் வந்து காவல் தான் கேட்கறாரு தவிர இடம் அவருக்கு சொந்தம் கிடையாது. ஆமா அது மாதிரி இந்த இடத்துல நீங்க காவல் தானே கேட்குறீங்க. இது என்னங்க நாயா?
நாங்கள் காவல் பார்த்துக்கிருக்கோம். நாங்கள் தான் இங்கே இருக்கோம். இருக்கிற வரை எங்களுக்கு தான் சொந்தம். அப்படியா? உங்க அப்பாவுக்கு சொந்தமான இடம், அதுல நீங்க வந்து காவல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா. அப்படிதானே? இந்த வழியா வந்து கொண்டு இருக்கும் பொழுது சரி சத்தம் ஒன்று கேட்டுச்சுங்க. சத்தம் கட்டுறது உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. ஆள் ஒரு நிமிஷம் இனிமையான ஆமா குரலோசை. 2 பெண்களா? ஆமா. ஒன்று ஆள் ஒன்று இருக்கு, தங்கச்சி ஒன்று இருக்கு. உங்க ஆளா? தங்கச்சி பேர் என்ன? வள்ளி. வள்ளியா? இப்ப உங்க தங்கச்சி வள்ளி இருக்காங்களே, ஆமா, கூட பிறந்த தங்கச்சியா இல்ல எடுத்து வளர்த்தது? எடுத்து வளர்த்தீங்களா? தத்தெடுத்து வளர்த்தீங்களா? காட்டுல. எப்படி எடுத்தீங்க? நான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் வேட்டையாடி போய்க்கிருந்தா. சரிங்க. போயிட்டுல பள்ளத்துல குகா குகா குகான்னு கத்திரி கிடந்துச்சு. பொம்பளை பிள்ளை அதை தூக்கி அந்த ஆளாக்கி பேராக்கி இங்க வளர்த்து வச்சிருக்கான். அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இப்ப நீங்க உங்க அப்பாவோட காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு இருக்கீங்க. சரி. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்க பள்ளத்து பக்கத்துல ஒரு பெண் குழந்தையாகப்பட்டது கிடக்குது. ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. போய் பாக்குறீங்க, குழந்தை அழுகுதேன்னு இப்படி தூக்கி பாக்குறீங்க. பார்த்தா பொம்பளை பிள்ளை. சரி. எடுத்து வளர்த்தீங்க. அப்ப நீங்க பாத்தீங்கல்ல, எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிய? எதை பார்த்தா? அடையாங்க போட்டுக்கிட்டு ஏய் ஒரு எதை பார்த்தினா அங்கே பொம்பளை பிள்ளை எதை பார்த்தினா என்னங்க நாயா? சந்தேகம்யா எனக்கு. பொம்பளை பிள்ளைய பாஸ் ஏங்க பொம்பளை பிள்ளைய எதை பார்த்தினா எனக்கு அதை பார்த்தேன். ஏய் எதை பார்த்தியா? அட ஏங்க ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன? அதுக்கு என்ன பேர்? இது தலை, இது நெத்தி, இது மூக்கு, இது வாய், இது நெஞ்சு, இது வயிறு. அதான் பார்த்தோம்னா விடுங்கல. வயிறுக்கு அடுத்து என்ன? அதைத்தான் பார்த்தேன்னா அதுக்கு பேர் இல்லையா? தடை பார்த்தேன், முழுக்கட்டின்னு இருந்துச்சு. என்ன? எங்க தடவை பார்த்த? ஐயா தொண்டைய தடை பார்த்தேன், முழுக்கட்டின்னு இருந்துச்சு. ஆண் குழந்தைகளுக்கு முடிச்சு இருக்கும். ஆமா. பெண் குழந்தைகளுக்கு முடிச்சு இருக்காது. அந்த குழந்தைக்கு முடிச்சு இல்லை, அதனால பெண் குழந்தைன்னு கண்டுபிடிச்சிங்க. அதனால தத்தெடுத்து வளர்க்குறீங்க. உங்க தங்கச்சி வள்ளி இருக்காங்களே, ஆமா, அவளை நான் அப்புறம் பாக்குறேன். உங்க ஆளு ஆமா கூட்டிட்டு வந்து இந்த கூட்டி வரேன். போங்க. என் ஆளு இப்போ உடனே பறந்து வரும் பாருங்க. இப்ப